அப்படி இருக்கும்போது இது வந்து டாஸ்மாகோட பிகர் ஊழல் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. டாஸ்மாகோட லோயர் லெவல்ல இருக்கிற ஊழல். இதுக்கு லோயர் லெவல்ல இருக்கிற ஊழலுக்கு நீங்க வந்து எதுக்கு ஹையர் சைடு போய் அந்த ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க போக வேண்டியது டிப்போ மேனேஜர் இல்ல டாஸ்மாக் கடையில் எக்ஸஸ் சார்ஜ் பிடிச்சிங்கன்னா அது யாருக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மணி லாண்டரிங் எங்க போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் விட்டு நீங்க டாஸ்மாக் ஆஃபீஸ் நேரம் அந்த எஃப்ஐஆர் வச்சு டாஸ்மாக் ஆஃபீஸ் போறீங்க. சரி ரைட்டு போனீங்க, ஓகே. நீங்க போயிட்டு வேற ஏதோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சில லிக்கர் கம்பெனிக்கெல்லாம் போறீங்க, அங்க ஏதோ வந்து எக்ஸைஸ் டியூட்டியை எவேட் பண்ணிட்டு அண்ணா கொடுத்தா நிறைய பாட்டில்ஸ் போறதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனா உங்களோட எஃப்ஐஆர் எதுவும் சொல்லுது ஆக்சுவலா? உங்க எஃப்ஐஆர் வந்து அந்த கீழ் லெவல்ல இருக்கிற ஊழலை பத்தி சொல்லுது ஆக்சுவலா. மேல் லெவல்ல இருக்கிற ஊழல் கிடையாது. அங்க எக்ஸைஸ் டியூட்டி விஷயங்கள்லாம் கிடையாது ஆக்சுவலா வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதுலயே வந்து உங்க எஃப்ஐஆர் மீறி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே போனீங்கன்னா கூட அந்த பணம் எப்படி போச்சு? இப்போ ஏடிஎம்கே ஆட்சி தங்கமணி வந்து மதுவிலக்குத்துறை ஆயத்துறை மந்திரியா இருக்காரு. அப்போ இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவங்க சொந்தக்கார வீட்டுல ரைடு பண்றீங்கல்ல, அப்போ அன்னைக்கு டாஸ்மாக்ல எக்ஸஸா பிடிச்ச பணம் எங்க போச்சுன்னு பாக்கலாமா வேண்டாமா? அப்ப அன்னைக்கு நீங்க போய் பார்க்காத வந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு ஆக்சுவலா? அப்ப இன்னைக்கு மட்டும் நீங்க செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணீங்கன்னா அப்போ ஊழல் நடவடிக்கையில ஒரு பாரபட்சம்.